ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஹெல்த்தியான முட்டை பொரியல், அதாவது காய்கறியோடு சேர்த்து பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வானல் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதோட உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பொரியட்டும். கலர் கொஞ்சம் மாறி வரட்டும் உளுத்தம்பருப்பு. இதோட வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம், மீடியமான வெங்காயம்னா 2 சேர்த்துங்க. சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதில் 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா இதோட ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் கம்மியாக போட்டுங்க, காய் ரொம்ப தேவையில்லை. ஒரு 10-15 பீன்ஸ் போதும் உங்களுக்கு. ஏன்னா முட்டையோடு சேர்த்து செய்ய போகிறோம் நம்ம. அதனால் பீன்ஸை போட்டு நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. பீன்ஸு, இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது முட்டை சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் மட்டும் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதில் ஒரு நல்லா 1/2 டம்ளர் தண்ணி விட்டுப்போம். இந்த பீன்ஸ் நல்லா வேகணும். இல்லைன்னா சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கும். அதனால் பீன்ஸ் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுப்போம். இதுக்கு தண்ணி விட்டுட்டு இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த கலர்லாம் நல்லா பார்க்குறதுக்கு, இந்த மஞ்சள் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுடும், அதாவது 1/2 டம்ளர். இது நல்லா வெந்து வரட்டும். இடையில நல்லா கிண்டி விட்டுங்க. இது காயோடு சேர்த்து நம்ம முட்டை பொரியல் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டுலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுக்கும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. 3 முட்டை இப்போ இதில் நான் உடச்சி விட போகிறேன். இப்போ முட்டையை நல்லா கைவிட்டு முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. இப்போ பீன்ஸ் பொரியல் நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணிலாம் வச்சிடுச்சு பாருங்கள். இப்போ முட்டையை அதோடு சேர்த்துரும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பீன்ஸும் முட்டை பொரியலும், அது பீன்ஸும் இந்த முட்டையும் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். பார்க்குறதே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொரியல். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான் இது. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு இறக்கணும்னா முட்டை பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இது லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு இது லஞ்சுக்கு சைடிஷாக நீங்கள் வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.